கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளின் செயல்கள் அனைத்தும் உம்முடைய திருவுளப்படி நடக்க உமது இரக்கத்தையும் உமது ஆசிரியரையும் வேண்டி மன்றாடுகிறோம். இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி. எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. எல்லோரையும் இந்த நாளில் சிறப்பாக நீர் ஆசீர்வதிப்பீராக. தெய்வமே, உமது அருளும் பேரன்பும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் புடை சூழ்ந்து நின்று வழி நடத்துவதாக, பாதுகாப்பதாக. யாரும் எந்த தீங்கும் ஏற்படாமல் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நீரே எங்களை முன்னின்று வழிநடத்தி அருளும். கரம் பிடித்து எங்களை பாதுகாத்தருளும் தெய்வமே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய அருளுதவியின்றி பிறப்பதில்லை, உம்முடைய அருளுதவியின்றி நிறைவு பெறுவதில்லை. இந்த நாளிலும் நாங்கள் உமது திருவுளத்திற்கு ஏற்ப நடந்து உம்முடைய சித்தப்படி வாழ்ந்து உமது சாட்சிகளாயிருக்க அருள் தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. சமீபத்தில் ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனை. அந்த பிரச்சனையில் அந்த மாமியாரும் மருமகளும் சண்டையிட்டுக் கொள்ளுகிறார்கள், வாதம் செய்கிறார்கள். ஒருவர் மற்றவரை மரியாதை குறைவாக பேசுகிறார்கள். இதனால் இந்த பஞ்சாயத்து என்கிட்ட வந்துச்சு. அப்பொழுது நான் கேட்டேன், என்னம்மா பிரச்சனை? அதுக்கு அந்த பெரியவங்க சொல்கிறாங்க, ஃபாதர், ஒன்று அந்த வீட்டில் அவ இருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் இருக்கணும். அவ இருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் இருக்கணும். என்னம்மா பிரச்சனை? ஏம்மா இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க, வார்த்தைகளை பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டதற்கு, இல்லை ஃபாதர், இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஃபாதர், முடிச்சு விட்டுருங்க ஃபாதர். அன்பிற்கு பிரியமானவர்களே, குடும்பத்தை தொடங்குவதற்கு முன்பாக தன்னுடைய மகனுக்கு ஒரு மகளை பார்க்க வேண்டும் என்று போகிற பெற்றோர்கள் ஒரு மகளை பார்த்தவுடனே மிகுந்த அனுசரையோடு, கருணையோடு, அன்போடு, பாசத்தோடு பேசுவதை பார்க்கிறோம். இவங்க சொல்லுவாங்க, நீ என் குடும்பத்துக்கு வர ஒரு மகள் மாதிரி, என் குடும்பத்தினுடைய ஒரு மகளாக நீ இருக்க போகிறாய், என் மகளை போல நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், எல்லாவற்றையும் செய்வேன் அப்படின்னு இந்த மாமியார் சொல்லும். அந்த மருமகளும், எனக்கு அம்மா மாதிரி நீங்கள், எனக்கு அப்பா மாதிரி நீங்கள், எனக்கு அம்மா அப்பாவாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தொடக்கத்தில் ஒரு 3 மாதம் திருமணமான பிறகு அப்படியே நல்லா இந்த அம்மா பிள்ளை உறவு போயிட்டுருக்கும். நாள்பட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிற போது அந்த பிரச்சனைகள் பெரிதாக வெடித்து, ஒன்று நீ இருக்கணும் அல்லது நான் இருக்கணும், அல்லது இது சரிப்பட்டு வராது என்கிற முடிவுக்கு பிரச்சனைகள் பெரிதாக்குறது. இதற்கு என்ன அடிப்படை காரணம் என்றால், பிரியமானவர்களே, ஒருவர் மற்றவரிடத்தில் இருக்கிற அச்ச உணர்வு தான் முதல் காரணம். அச்ச உணர்வு, இன்செக்யூரிட்டி. இந்த அச்ச உணர்வு என்பது தன்னை விட தன்னுடைய மருமகள் உயர்ந்து விடுவாரோ, அல்லது தன்னுடைய மாமியார் தன்னை அடக்கி வைத்து கொண்டே இருக்கிறாரோ, டாமினேட் பண்ணுறாங்களோ அப்படின்ற இந்த அச்ச உணர்வு என்பது ஒருவர் மற்றவரிடையே போட்டி பொறாமையாக மாறிவிடுகிறது, விவாதத்திற்கு இட்டுச் செல்கிறது, சண்டை சச்சரவுகளுக்கும் குழப்பங்களுக்கும் உருவாக்குறது. இரண்டாவது, அவர்களுக்குள் இருக்கின்ற ஈகோ, நானா நீயா என்கிற அந்த போட்டி மனப்பான்மை. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு மருமகளும், உனக்கு என்ன தெரியும், நீ இப்போ வந்தவ அப்படின்னு சொல்லி மாமியாரும், இப்படி இவர்களுக்குள் ஏற்படுகிற இந்த ஈகோ கிளாஷ் குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. அன்பு சகோதர சகோதரிகளை, இறை வார்த்தைக்குள் வருவோம். அமைதியினுடைய கருவியாக, அமைதியின் அரசராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை எசாயா புத்தகத்தில் 9வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது.
அதுபோலவே லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 14வது இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவிக்கின்ற போது வானதூதர் இவர் அமைதியை ஏற்படுத்துகிறவராயிருப்பார் என்கிற செய்தியை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட மத்தேயு நற்செய்தியில் 5வது அதிகாரம் 9வது இறை வார்த்தையில் அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்று சொல்கிறார். இப்படி அமைதிக்குரிய பல இறைவார்த்தை பகுதிகள் சொல்லப்பட்டாலும் கூட இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் நான் உலகிற்கு அமைதியை கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம், அமைதியை அல்ல வாளையே கொணர வந்தேன், வாளையே கொணர வந்தேன். அப்போ ஒருவர் மற்றவரிடையே பிரச்சனைகளும் குழப்பங்களும் குடும்பங்களில் உருவாறுவதற்கு கடவுள் ஒரு காரணமாக இருக்கிறாரோ என்கிற அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறது இந்த நாளினுடைய இறைவார்த்தை. அது அச்ச உணர்வு அல்ல, மாறாக நமக்குள் ஒரு தெளிவினை கொண்டு வருவதற்காகவே இந்த இறைவார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் யாருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும், யாரை மையப்படுத்தியதாக நம் குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும், யாருக்கு நாம் முதன்மையான முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை மிக ஆழமாக வலியுறுத்தி சொல்கிறது இறைவார்த்தை. எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தி வாழ்கிறவர்களாக, நம்முடைய வாழ்க்கை பயணமானது கிறிஸ்துவை மையப்படுத்திய வாழ்க்கை பயணமாக அமைய வேண்டும் என்பதே இறைவார்த்தையினுடைய நோக்கமாக இருக்கு. எப்பொழுது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் முக்கியத்துவம் பெறுகிறதோ, தன்னை முதன்மைப்படுத்தி வாழ்கிறோமோ, அந்த குடும்பத்தில் பிளவுகள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், போட்டி பொறாமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தை பார்ப்போமே. அந்த முதல் வாசகத்திலும் கூட பார்வோன் மன்னனும் அவனுடன் இருக்கின்ற பிற அமைச்சர்களும் படை வீரர்களுக்குள்ளும் ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. என்ன அச்ச உணர்வு? இஸ்ராயேல் மக்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருகிறார்கள். அவர்களின் தொகை பெருக பெருக நாளைக்கு அவர்கள் நம்மை அடிமைப்படுத்திவிடக்கூடும், நம்மை இந்த நாட்டை விட்டே துரத்திவிடக்கூடும் என்கிற அச்ச உணர்வு அவர்களுக்குள் இருக்கிறது. அதனால் அவர்களை அடிமைப்படுத்தி வைக்க வேண்டும், அவர்களை நசுக்க வேண்டும், அவர்களை ஒடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இந்த பார்வோன் மன்னனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் வந்துவிடுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய குடும்பத்திலும் நடக்குது. தன்னை விட ஒருவர் மேலே வந்து விடுவாரோ என்கிற அச்ச உணர்வினால, தனக்குள் இருக்கின்ற அந்த ஈகோவினால நாம பிறரை அடக்கி வைக்கிறோம், ஒடுக்கி வைக்கிறோம். இந்த சண்டை சச்சரவுகளுக்கு காரணமாகி விடுகிறோம். நற்செய்தி வாசகம் தெளிவாக சொல்லுகிறது, உங்களுடைய சிலுவைகளை நீங்கள் சுமப்பதற்கு தயாராக இருங்கள். நம்முடைய அன்றாட சிலுவைகள் என்ன? அந்த சிலுவைகளை சுமப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நம்முடைய மனம் பக்குவப்பட்டிருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் இந்த சிலுவைகளை சுமப்பதற்கு தயாராக இருக்கின்றதா? சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையாக கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கிறது. துன்பங்களின் வழியாகவே நமக்கு இன்பம் உண்டு, துன்பங்கள் வழியாக, பாடுகளின் வழியாக நமக்கு மீட்பு உண்டு. இந்த உணர்வை வெளிப்படுத்துகிறது நற்செய்தி வாசகம். கிறிஸ்துவின் பெயரினால், கிறிஸ்துவுக்காக பல புனிதர்கள், மறை சாட்சிகள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்தும், துன்பப்பட்டும், வேதனைப்பட்டும், கொடுமைகளுக்குள்ளாகியும், சித்திரவதை செய்யப்பட்டும் சாட்சிகளாக இருந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் பொருட்டு துன்புறுத்தப்பட்டிருக்கிற அவர்களுக்கு இன்றைக்கு நிலை வாழ்வில் பங்கு பெறுகிற பாக்கியம் கிடைத்திருக்கிறது, பேறுபலன் கிடைத்திருக்கிறது. இந்த துன்பங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும், துன்பங்களை சந்திக்க வேண்டும், துன்பங்களை எதிர்த்து போராட வேண்டும். துன்பங்களில் சோர்ந்து போகிறவர்களாக, தளர்ந்து போகிறவர்களாக, அச்ச உணர்வு கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. அன்றாட சிலுவைகளை சுமக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். இந்த நாளில் நான் என்ன சிலுவையை சுமக்கப் போகிறேன்? எனக்கு பாரமாக இருப்பது எது? என்னை அழுத்தி கொண்டிருப்பது எது? என்னை அடிமைப்படுத்தி வைத்திருப்பது எது? என்னை தாழ்த்தி வைத்திருப்பது எது? எந்த சிலுவையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும்? எந்த சிலுவையை சுமப்பதற்கு, சந்திப்பதற்கு நான் தயாராக இந்த நாளில் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்தால்
ஆண்டவர் நம்மோடு இருப்பதையும் நமக்குள் பெரும் அமைதியை அவர் தருவதையும் நம் உற்றார் உறவுகள் நம் குடும்ப சூழ்நிலைக்குள் நமக்குள் சமாதானத்தை ஒற்றுமை ஏற்படுத்துகிறவராகவும் கிறிஸ்து இருப்பார். ஏனென்றால் நம் வாழ்க்கை கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்டதாக இருக்கிறது, கிறிஸ்துவை மையப்படுத்தியதாக இருக்கிறது, கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் பேரானந்தமும் அமைதியும் ஆசீரும் அருளும் என்றென்றும் உண்டு என்பதில் ஐயமில்லை. ஆமென்.